மரணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு பயப்படாதவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்திற்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகம். 90 வயசு பாட்டி கூட சாகணும்னு விரும்புறது இல்லை. பைக் எடுத்துட்டு ஓடுறவன் ஸ்தோத்திரம் போகும்போதே நடுக்கத்தோட போகிறான். பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்குள்ள ஒரு துடு துடு துடுதோ இருந்துட்டே இருக்கும். பிளைட்ல பறந்து போகும்போது மேகங்களுக்குள்ளே போகும்போது தட தட தடான சவுண்ட் கேட்கும் போது பாதி பேர் பரலோகத்துக்கு போயிருவோம். அப்பவே மரண பயம் நிறைந்திருக்கிற இந்த உலகம் மரணம் என்கிற அதிகாரத்தை, மரணத்தின் அதிகாரியான பிசாசை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும். மரண பயத்திற்குள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் விடுதலையாக்க வேண்டும் என்று இயேசு இந்த உலகத்திலே நம்மை போல் அவர் இறங்கி வந்தார். அதற்காக கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது மனிதன் நமக்காக செய்த காரியங்களை எல்லாம் கவனித்து பாருங்க. அதே எபிரேயர்ல வேதம் சொல்லுகிறது, மரணத்தை அவர் உத்தரித்து கனத்தையும் மகிமையையும் அவர் பெற்றுக் கொள்ளுவதற்காக தேவதூதர்களை காட்டிலும் சற்று அவர் சிறியவராக்கப்பட்டார். தேவதூதர்களுக்கு மரணம் இல்லை, அதனால மரணத்தை இவர் ஏற்றுக்கொள்ளணும். மரண சாசனத்தை எழுதினவன் உயிரோடு கூட இருக்கையில் அந்த மரணத்துக்கு பலன் இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மரணத்திற்கு பலனை கொடுத்து அந்த மரணத்தை ஜெயிக்க கர்த்தர் விருப்பம் கொண்டார். செத்த பாம்பு அடிக்கிறதுல நமக்கு வேணா சந்தோஷம் இருக்கலாம், ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லை. பலனை கொடுத்து அதை ஜெயித்தார். ஆண்டவர் சொன்னார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நான் என் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே இயேசு கல்வாரி சிலுவையிலே, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கையிலே ஒப்புவிக்கிறேன் என்று நமக்காக அவர் ஜீவன் கொடுத்தார். ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் கொடுத்தவர் ஸ்தோத்திரம்.